டீ கடை கஜாடா வீட்லேயே சூப்பர் டேஸ்ட்டாக பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு வரும். நான் இன்றைக்கி இது செய்ய மைதா மாவு எடுத்திருக்கேங்க. நான் ஒரு கப் மெஷரிங் கப்பில் ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் மைதா மாவுக்கு அரை கப் சர்க்கரை இருந்தால் போதுங்க. சர்க்கரையை ஃபஸ்ட் நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி ரொம்ப சுகர் பவுடர் ஆகிற வரைக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நெக்ஸ்ட்டு இதுலேயே நல்ல ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஒரே ஒரு முட்டை போதும். அந்த முட்டையை உடச்சி இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா அதே மிக்சியில் வச்சு நல்லா அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும். இந்த பேஸ்ட்டை நம்ம மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இது மட்டும் பத்தாதுங்க. இது கூட இன்னும் சில இன்க்ரீடியன்ட் 2 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் லைட்டாக ரொம்ப லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. அப்புறம் உங்களுக்கு பொது பொதுன்னு மாவு வேணும், இந்த நீங்கள் செய்கிற கஜடா பொது பொதுன்னு வேணும் அப்படின்னா பேக்கிங் சோடா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேண்டியது இல்லைங்க. இது எல்லாமே போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கலாம். பிணைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பத்தலை அப்படின்னா 2 ஸ்பூன் பால் இல்லைன்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ஸ். கையில் மாவு ஒட்டும். நீங்கள் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் கொடுத்துடணும். ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டும். அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன சின்ன உருண்டை இல்லை பெரிய பெரிய உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. சின்ன உருண்டையை பிடிச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் எண்ணெய் இதுக்கு ரொம்ப சூடாயிடக்கூடாது. மிதமான சூட்டில் இருந்தாலே போதும். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா வெளியே ஃபுல்லாக கருகிரும். உள்ளே நல்லா அந்த அளவுக்கு வெந்து வராதுங்க. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் எல்லா பால்ஸையுமே ரவுண்டாக உருட்டி உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு 2 சைடுமே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுருங்க. இல்லைன்னா உள்ளே வேகாமல் போயிடும். நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக டார்க் கோல்டன் ப்ரௌனாக வந்தாலே நமக்கு அதோட கன்சிஸ்டன்சி ரெடி அப்படின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணிங்களா சூப்பரான டீ கடை கஜடா ரெடிங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.